வரன் தேரும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடியது முற்றிலுமான இலவச வரன் பதிவுங்க. ஸோ இந்த பதிவில் கூட உங்களுக்கான வாழ்க்கை துணை அமையலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெயர் சரஸ்வதி, வயது 32 வயது ஆகுதுங்க. ராசி மேஷ ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துவில் கல்வெட்டார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. இதில் எதுவாக இருந்தாலும் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சுட்டு இப்போதைக்கு இவங்க எந்த ஒரு வேலைக்கும் போகலைங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மரம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா குற்றாலத்தில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அதுவும் ஓட்டு வீடு தாங்க இருக்குது. மற்றபடி பெரிய வசதியெல்லாம் எதுவும் இல்லைங்க. இவங்க ஆல்ரெடி துணி கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. பட் இவங்களுக்கு ஒரு எதிர்பாராத விதமான ஆக்சிடென்ட் ஆனதுனால இப்போ சமீபத்துக்காக வேலைக்கு போகிறது இல்லைங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க ஆல்ரெடி 10-12,000 சேலரி வாங்கிட்டு இருந்ததாகவும், ஸோ இப்போ சமீபத்தில் ஆக்சிடென்ட் ஆனதுனால போகாதனால வரக்கூடியவருக்கு ஓரளவு படித்து ஒரு சுமாரான வேலைக்கு போயிட்டு இருந்தால் கூட பிரச்சனை இல்லைங்க, கம்மி சம்பளமாக இருந்தாலும் ஓகே தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இவங்களும் இன்னும் ஒரு 1 இயரில் வேலைக்கு போகிறதா ஒரு முடிவில் இருக்காங்க. அதனால் இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லாதனால வரக்கூடியவருக்கு குழந்தைங்க இருந்தாலும் ஓகே தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மணமகளுடைய எதிர்பார்ப்புன்னு பார்த்திங்கன்னா மணமகன் நல்ல ஒரு குணமான நல்ல குடும்பத்து மணமகனாக இருந்தால் மட்டும் போதும்னு தான் சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்திங்கன்னா மோகனப்பிரியா, வயது 37 வயது ஆகுதுங்க. ராசி விருச்சிக ராசிங்க. ஜாதின்னு பார்த்திங்கன்னா இந்துவில் கல்வெட்டார் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு BCA முடிச்சுட்டு இவங்க எந்த ஒரு வேலைக்கும் போகிறதில்லன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. வரக்கூடியவருக்கு முதல் வரனாக இருந்தாலும் சம்மதம், 2ஆம் வரனாக இருந்தாலும் சம்மதம்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்திங்கன்னா தேனியில் வசிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு சொந்தமாக ஒரு வீடு, அது இல்லாமல் நிலம் கொஞ்சம் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 5 ஏக்கர் இருக்குதுங்க. அதில் இவங்க அப்பா அம்மா பார்த்துட்ருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்க 2 அண்ணாங்க. ஸோ இவங்களுக்கும் அதில் கொஞ்சம் நலம் தரதாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய கணவர் ஹார்ட் அட்டாக்ல தவறிட்டதாக சொல்லியிருக்காங்க. அதனால் பெரிய வசதியாக இருக்கணும்லாம் அவசியம் இல்லைங்க, சாதாரண குடும்பமாக இருந்தாலும் போதும் அப்படின்னு மட்டும்தாங்க இவங்க சொல்லியிருக்காங்க. அதுவும் உடனடியாக இவங்களுக்கு வரன் பார்க்கறதுனால வரக்கூடியவருக்கு குழந்தை இல்லாமல் இருக்கணும், ஒரு டிகிரி கண்டிப்பாக படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்தவித கெட்ட பழக்கமும் இருக்கக்கூடாதுன்னு குறிப்பாக சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய அப்பா எங்களோட பொண்ணுக்கு ஒரு 25 சவரன் நகை போடுறதாவோ, அது இல்லாமல் சீர்சனத்தெல்லாம் செய்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் இவங்களுக்கு ஒரு வீடும் கட்டித்தரதாகவும் சொல்லியிருக்காங்க. அதனால் என்னோட பொண்ணை நல்லபடியாக பார்த்துக்கிட்டா மட்டும் போதும், எங்களுக்கு வேறு எந்த எதிர்பார்ப்பும் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய முழு விவரங்களையும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்கள். நாங்கள் இந்த மணமகள் வீட்டாருக்கு சென்ட் பண்ணி உங்களுக்கு ஓகேங்கிற பட்சத்தில் மணமகள் வீட்டாரோட ஃபோன் நம்பர் இலவசமாகவே வழங்கப்படுங்க. இதற்கு நீங்கள் எந்தவித கட்டணமும் செலுத்த தேவையில்லை. முற்றிலும் முழுக்க இலவசமான வரன் பதிவு மட்டுமேங்க. மேலும் இது போன்ற இலவச வரன்களை உடனுக்குடனே உங்களுடைய ஃபோன்லேயே தெரிஞ்சுக்கணும். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம பதிவுகள் போட்ட உடனே நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு அப்டேட் ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.